மகனின் சடலத்துடன் தவித்த மூதாட்டி, ஓடோடி வந்து உதவி செய்த பேரூராட்சி ஊழியர்கள். மகனின் சடலத்துடன் சாலை ஓரம் அமர்ந்திருந்த மூதாட்டிக்கு மனிதாபிமானத்துடன் ஓடி வந்து உதவி செய்த பேரூராட்சி பணியாளர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள ஐயனார் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது தந்தை கோவிந்தசாமி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சொத்தோ பணமோ இருந்தால்தான் சொந்த பந்தம் கூட வருவார்கள் என்பதற்கு ஏற்ப ஒன்றுமில்லாத ஏழுமலையையும் அவரது தாயையும் உறவினர்கள் கைவிட்டதாக தெரிகிறது. இதனால் மனம் நொந்து போன அவர் தனது தாயுடன் சொந்த ஊரை விட்டு சங்கராபுரம் வந்துள்ளார். ஆனால் அங்கு தங்க இடமும் அடுத்த வேளை உணவுக்கும் கூட வழியில்லாமல் இருந்ததால் அவர்கள் இருவரும் சார் பதிவாளர் அலுவலகம் முன் சிறிய கொட்டகை ஒன்றை அமைத்து வாழ தொடங்கியுள்ளனர். ஏழுமலை கூலி தொழிலுக்கும் அவரது தாய் நெல்லிக்காய் விற்றும் பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர். தந்தையின் இறப்பால் ஏழுமலைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு படுக்கையிலேயே அவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் மகன் இறந்த துக்கம், மறுபக்கம் மகனின் சடலத்தை என்ன செய்வது என தெரியாமல் அந்த 80 வயது தாய் கண்ணீர் விட்டு அழுதபடி இருந்துள்ளார். இதனை கண்ட சாலை பணியாளர்கள் சிலர் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து பேரூராட்சி நிர்வாகிகள் சிலர் தாமாகவே முன்வந்து ஏழுமலையின் சடலத்தை அடக்கம் செய்ய உதவியுள்ளனர். இது குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தின் மனிதாபிமான செயலுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர்.